டைம் யூஸ்ஃபுல்லா செலவிட நினைக்கிறீங்களா? குக்கு எஃப்எம் ஆடியோ புக் ஆப்ல 60% ஆஃபர்ல 1000+ புக்ஸ் வெறும் 39 ரூபீஸ்க்கு கேளுங்க. குக்கு எஃப்எம். ஒரு நெறியாளரா, ஒரு இன்டர்வியூவரா அவங்கள இன்டர்வியூ பண்ண தருணம், அவங்கள ஜெயலலிதான்னு பேர் சொல்லி தான் அழைப்பீங்க. அவங்களை எப்படி அறிமுகப்படுத்த முடியும்? புரட்சி தலைவி முதலமைச்சராக பொறுப்பேற்கும் புரட்சி தலைவின்னு சொல்ல முடியாது இல்ல. முதலமைச்சராக ஒரு மனிதர் தானே பொறுப்பேற்கிறாங்க, ஒரு பெண்மணி தானே பொறுப்பேற்கிறாங்க. அந்த பெண்மணிக்கு பேர் இருக்கும்ல. செல்வி ஜெயலலிதா அவர்களை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் செல்வி ஜெயலலிதா அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன மிஸ் ஜெயலலிதா காஃபி சாப்பிடலாமா அவங்க கை கொடுக்க முடியுமா? அவங்க என்ன சொல்லுவாங்க? எஸ் ஐ அம் கோயிங் டு பீ சீஃப் மினிஸ்டர், மை நேம் இஸ் ஜெயலலிதா. இதில் வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படிமா? கட்சிக்காரங்க ஆனால் அப்பயே எதுவும் சொல்லுவாங்க. ஓகே சார், நீங்கள் ஒரு செய்தியாளராக, ஒரு ஊடகவியலாளராக உங்களை பேட்டி எடுத்த அவங்ககிட்டயே நம்ம உடன் சேர்ந்து பணிபுரியணும், அந்த தருணம் அது அவங்க எனக்கு கொடுத்த அழைப்பு. திரைத்துறையிலிருந்து வந்தவங்க அப்படின்ற அந்த பார்வை நிறைய பேர்கிட்ட இருக்குதுன்றது உங்களுக்கு வருத்தத்தையோ கோபத்தையோ ஏற்படுத்தியிருக்கா? சில பெண்களை வாயாடன்னு யாராவது சொல்கிறாங்களா? ஏன்னா ஆண் பேசலாம், பெண் பேசக்கூடாது. அவங்க நடிக்க வந்தப்போ 15 வயசு. ஃப்ரேமில் அவங்க வந்தாங்கன்னா அவங்க தான் டாமினேட் பண்ணுவாங்க. அப்படியான ஒரு பெர்ஃபார்மர் அவங்க. காலில் விழுறது, ரொம்ப திறந்தாழ்ந்து கும்பிடுறது அவங்க எதிர்பார்த்தாங்க, அப்படிதான் வச்சுருந்தாங்கன்ற ஒன்று சொல்கிறாங்க. ஒரு நாள் கூட நான் அவங்கள ரொம்ப வளைஞ்சு குனிஞ்சோ காலில் விழுந்தோ கும்பிட்டது கிடையாது. நீங்கள் ஒரு நெறியாளராக, ஒரு இன்டர்வியூவராக அவங்கள இன்டர்வியூ பண்ண தருணம் அது எப்படி இருந்துச்சு சார்? இப்போ எப்படி, ஏன்னா எனக்கு அதில் நிறைய கேள்விப்பட்டது, நீங்களே அவங்கள ஜெயலலிதான்னு பேர் சொல்லி தான் அழைப்பீங்க. ஆங்கிலத்தில் பேசும்போது அந்த நேரத்தில் மேடம் ஜெயலலிதா, மிஸ் ஜெயலலிதா, இப்போ நிகழ்ச்சிகளில் கூட அது அவங்க எந்த நேரத்தில் ப்ராப்பராக எதை எப்படி அட்ரஸ் பண்ணுமோ அதை அட்ரஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். என்ன 2-3 கமிட்டியில் பார்லிமெண்ட்டுக்கு நாமினேட் பண்ணப்போ நான் காட்டுறேன், அவங்க கைப்பட எழுதினதை காட்டுறேன். இதோ இந்த கமிட்டிலாம் வருது. இந்த பர்டிகுலர் கமிட்டிக்கு யாரை போடணும் அப்படின்னு அம்மா ஒப்புதல் வேணும் அப்படின்னு சொல்லி நோட் வருது டெல்லியிலேருந்து. இவங்க அதில் அந்த பேப்பரில் எழுதுகிறாங்க, திரு THIRU திரு A.W. ரவி பெர்னாட் MP இஸ் நாமினேட்டட், ஜெயலலிதா CM. இவ்வளோ ஃபார்முலா நோட் போடுறாங்க. அதனால் அவங்க அந்த மாதிரி இருக்கணும்னு எல்லோரும் இருக்கணும்னு விரும்புவாங்க. என் பேர் சொல்கிறியா சொல்லுங்கள், நான் மட்டும் இல்லை. இந்த ஒரு ANIனுடைய நியூஸ் ஏஜென்சியுடைய ஒரு இவர் இங்கே இருந்தார், இங்கே மேனேஜர் மாதிரி இங்கே ஒருத்தர் இருந்தார். ஒரு ரொம்ப முதியவர். அவர் ஃபிடல் காஸ்ட்ரோவெல்லாம் பார்த்துருக்காரு. அவர் எங்கள் பல பேருக்கு முன்னாடியும் அவர் எலெக்ஷன்லாம் முடிஞ்சு இந்த பேட்டிலாம் கொடுத்துருக்கும்போதெல்லாம் அவர் கையெல்லாம் குலுக்கி தேங்க்யூ மிஸ் ஜெயலலிதா, டேக் கேர் அப்படின்லாம் சொல்லுவார். அவங்க இஷ்யூடன் மைண்ட். அதுக்காக வர்றவங்க போகிறவங்கெல்லாம் போய் என்ன மிஸ் ஜெயலலிதா காஃபி சாப்பிடலாமா அப்படின்னு கை கொடுக்க முடியுமா? அதை அக்செப்ட் பண்ண முடியுமா? ஸோ நீங்கள் அட்ரஸ் பண்ணும்போதும் அப்போ அந்த ஃபஸ்ட் என் இன்டர்வியூவில், அப்புறம் லேட்டராக நான் பேரெல்லாம் சொல்கிறது இல்லை. கட்சிக்காரங்க ஆனால் அப்போயே எதுவும் சொல்லலையா? ஏன்னா வழக்கமாக இல்லை. அப்போ அது நான் கட்சியில் இல்லை, அதுக்கு முன்னாடி தான். அது கட்சிக்காரங்க ஒன்று சொல்ல, அது ஒரு இன்டர்வியூவில் நான் இன்னும் பார்க்க போனீங்கன்னா 2011 அவங்க வெற்றி பெற்ற பிறகு அவங்கள ஒரு பேட்டி எடுத்தேன் அவங்க வீட்டில். அப்போ நான் சொன்னேன், நேயர்களே, இந்த மாதிரி தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சர் மக்களால் பெருவாரியான வாக்குகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அடுத்த முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அவர் செல்வி ஜெயலலிதா அவர்களை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் செல்வி ஜெயலலிதா அப்படின்னு சொல்லியிருக்கேன். 2011 அவங்க என்ன சொல்லுவாங்க? எஸ் ஐ அம் சீஃப் மினிஸ்டர், ஐ அம் கோயிங் டு பீ சீஃப் மினிஸ்டர், மை நேம் இஸ் ஜெயலலிதா. இதில் வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படிமா? ஓகே, இல்லை சார், முன்னாடி ஓகே, 11 நாம் அதில் இட்ஸ் அ ஃபார்மல் அட்ரஸ் தானே. அவங்களை எப்படி அறிமுகப்படுத்த முடியும்? புரட்சி தலைவி முதலமைச்சராக பொறுப்பேற்கும் புரட்சி தலைவின்னு சொல்ல முடியாது இல்லை. ஒரு முதலமைச்சராக ஒரு மனிதர் தானே பொறுப்பேற்கிறாங்க, ஒரு பெண்மணி தானே பொறுப்பேற்கிறாங்க. அந்த பெண்மணிக்கு பேர் இருக்கும்ல, முதலமைச்சருக்கு ஒரு பேர் இருக்கும்ல, இன்விடேஷனில் அப்படி தானே போடுறோம். ஸோ அதெல்லாம் அவங்க புரிஞ்சுப்பாங்க. It was joy working with her. It was joy, great joy.
ஓகே சார். நீங்க ஒரு செய்தியாளரா, ஒரு ஊடகவியலாளரா உங்கள பேட்டி எடுத்த அவங்ககிட்டயே நம்ம உடன் சேர்ந்து பணிபுரியணும். அவங்களுக்கு ஒர்க் பண்ணி குடுக்கணும். அவங்க கட்சியில நம்மளும் இணைஞ்சு அவங்களோட பணியாற்றணும்னு அந்த தருணம். அது வந்து அவங்க எனக்கு குடுத்த அழைப்பு. அவங்க எனக்கு குடுத்த அழைப்பு. அந்த நாடாளுமன்றத்துக்கு என்ன அனுப்புறது. அ அவங்க ஆஸ்பத்திரிக்கு அப்பல்லோ மருத்துவமனைக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட ஒரு ஆஃபர் கூட கேட்டாங்க. அவங்க பேசல. அவங்க உதவியாளர் கேட்டாரு. அது எனக்கு எனக்கு சின்ன ஹெசிடேஷன் இருந்தது. அது நான் அதை பாசிட்டிவா அதை நான் அக்செப்ட் பண்ணல. அது அடுத்த எம்பிக்கு அடுத்த லெவலா? இல்ல. வேற ஒரு இங்க மாநிலத்தில ஏதோ அந்த நேரத்தில வந்து இதில நான் அப்படி எங்க வீட்லேருந்து அப்படின்னு கேட்டாங்க. நான் அவங்கள அங்க வச்சுட்டு, இங்க இருந்து நீங்க அவங்கள பார்த்ததுக்கும், அவங்க பக்கத்துல இருந்து அவங்கள பார்த்ததுக்குமான வித்தியாசம். இல்ல அவங்கள டே 1 பார்த்த அன்றையிலேருந்து எனக்கு அவங்க மேல ஒரு பெரிய மரியாதை வந்தது. ஏன்னா ரொம்ப மரியாதைக்குரிய வகையில என்ன ட்ரீட் பண்ணாங்க. அ கடைசி வரலையும் அந்த மரியாதைக்கு உகந்தவனா நான் நடந்துக்கிட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஆனா, அவங்க அதில வந்து நாளுக்கு நாள் உயர்ந்து தான் போனாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்த இம்ப்ரஷன்ல இருந்து மேல தான். அந்த வீடியோவும் இருக்கும். நான் உங்களுக்கு வீடியோ YouTubeல இருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன். அது அந்த பதவி 2016ல வெற்றி பெற்று இப்போ ஐஏஎஸ் அதிகாரிகள், அ கட்சி பிரமுகர்கள்லாம் நாங்கள்லாம் அவங்களுக்கு பொக்கே குடுத்தோம். அ நான் மத்தவங்கலாம் வாங்கிட்டு வணக்கம் சொன்னாங்க. நான் போம்போது மட்டும் "வாங்க, வாங்க, வாங்க மிஸ்டர் பெர்னார்ட் வாங்க" அப்படின்னு சத்தமா வாய் திறந்து அவங்க சொன்னத நான் கேட்டேன். நானும் ரொம்ப நெகிழ்ந்து தான் போனேன். இதெல்லாம் வந்து என்னை நான் பக்குவப்படுத்திக் கொள்ள, என்னை நான் அ வாழ்க்கைங்கிறது ஜர்னி டுவர்ட்ஸ் பெர்ஃபெக்ஷன் தானே. என்னை நான் டுவர்ட்ஸ் பெர்ஃபெக்ஷன் என்னை நான் செலுத்திக் கொள்ள, இந்த மாரி ஆசிரியர்கள் நெறைய பேர் எனக்கு வாழ்க்கையில வந்தாங்க. அதில இவங்க வந்து ஒரு மகத்தான ஆசிரியை. அதில நான் அவங்கள்ட்ட கத்துக்கிட்டது ரொம்ப. அதுவே நான் வந்து ரொம்ப பண்படுவதற்கு பயன்பட்டது. அவங்க ஒரு திரைத்துறையிலிருந்து வந்தவங்க. ஒரு பெண்ணா இருக்கிறது, இந்த சமூகத்துல ஒரு பெண் தலைவரா இருக்கிறது பயங்கர ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். அது அப்படி இருக்க விட மாட்டாங்கன்னெல்லாம் அவங்களே அத சொன்னதாலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ, அவங்க மேலான இந்த பார்வை அப்படிங்கிறது, அவங்க திரைத்துறையிலிருந்து வந்தவங்க அப்படின்ற அந்த பார்வை நெறைய பேர்கிட்ட இருக்குதுன்றது அவங்களுக்கு ஒரு ஒரு வருத்தத்தையோ, கோவத்தையோ ஏற்படுத்தியிருக்கா? அவங்க இதில பார்ட் ஆஃப் த கேம்ன்னு அவங்க நெனச்சாங்க. ஏன்னா, அவங்க நடிக்க வந்தப்போ 15 வயசு. முதல் படமே சில்வர் ஜூபிலி. நீங்க அடுத்த தடவ எனக்காக பாருங்க. அவங்களோட படங்கள்லாம் பாருங்க. வாய்ப்பு கிடைக்கும்போது பாருங்க. ஃப்ரேம்ல அவங்க வந்தாங்கன்னா, அவங்க தான் டாமினேட் பண்ணுவாங்க. நீங்க அடுத்தாப்புல பாருங்க. ஓகே. ஃப்ரேம்ல அவங்க இருந்தாங்கன்னா, அவங்க தான் டாமினேட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இந்த எங்கிருந்தோ வந்தாள்னு ஒரு படம். கிளைமேக்ஸ்ல அந்த படத்துல நடிச்ச எல்லாரும் இருப்பாங்க. சிவாஜி கணேசன், பாலாஜி, தேவிகா எல்லாரும் இருப்பாங்க. மேஜர் சுந்தர்ராஜ் எல்லாரும் இருப்பாங்க. என்டையர் காஸ்ட்டும் அதில இருக்கும் அதில. இவங்க அதில நடிப்பாங்க. அதில வந்து ஒரு சொல்லி கதறி அழுவுற மாரி ஒரு சீன். ஒரு 7, 8 நிமிஷம் போகும் அந்த சீக்வென்ஸு. பின்னி இருப்பாங்க. அவங்கள விட்டு நம்ம கண்ண எடுக்க முடியாது. அது அவங்க அவ்வளவு தவமா பண்ணுவாங்க. அதாவது இந்த இந்த ரோல் எனக்கு குடுத்துருக்காங்க. இத நான் சிறப்பா செய்யணும் அப்படின்னு. அது திரு பாரதி ராஜா அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. நான் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்த நேரத்தில சென்னை மெட்ராஸ்ல எங்க பார்த்தாலும் ஜெயலலிதா போஸ்டரா இருக்கும் அப்படிம்பாரு. அந்த மாரி ஒரு 18 வயசுலலாம் பீக் அவங்க. சினிமாவினுடைய பீக் அவங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம் எல்லாம் டாப் ஹீரோஸு எல்லாம் அவங்க அடுத்தபடில அவங்க இதெல்லாம் பாருங்களேன். அவங்க காஸ்டியூம்ஸு, அவங்களுடைய இப்போ நான் அவங்கள்ட்ட கூட சொன்னேனே, இந்த அம்மனோ சாமியோ அப்படின்னு ஒரு பாட்டுக்கு காளி மாரி ஆடுவாங்க. நான்னு ஒரு படம். அது பாருங்க. ஒரு 18 வயசு இருக்கும் அப்ப அந்த படத்தில நடிச்சப்ப அவங்களுக்கு. பின்னிருப்பாங்க. ஒரு ஸ்க்ரீனே டாமினேட் மேல் பெர்ஃபார்மர விட டாமினேட். அதாவது அந்த ரோல்ல அந்த டான்ஸ்னா அது அவங்க தான். அது எது செஞ்சாலும். இந்த சில படங்கள் இந்த வந்தாளே மகராசின்லாம் படம் பாருங்க. டைம் கிடைச்சா பாருங்க. நீங்க
சில 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 பேர் வந்து ஃப்ரேமில் சில பேர் வந்தாங்கன்னா நம்ம கண்ணெல்லாம் அவங்கள நோக்கி தான் போகும். ஐரிஸ் இருக்கே அது அவங்கள நோக்கி தான் மூவ் ஆகும். அப்படியான ஒரு பெர்ஃபார்மர் அவங்க. அதனால் அவங்களுக்கு இதெல்லாம் பார்ட் ஆஃப் த கேம்னே அவங்க நினைப்பாங்க. இது இந்த சமூகம் இப்படிதான். ஸோ ஆமாம், நான் இந்த ஐ பிகம் அன் ஆக்ட்ரஸ். ம், ஐ cannot be ப்ளீசிங் எவரிபடி. ஐ ஹவ் டு ப்ளே மை ரோல். அந்த ஒரு ஆணாதிக்க தன்மை அப்படின்றது நம்ம சுத்தி இருக்கிற எல்லாத்துட்டும் இருக்கு. அது ஆண் ஆதிக்கங்கிறத விடங்க, இந்த மோடஸ் ஆப்பராண்டி, இங்கே இந்த செயல்பாட்டு விதங்கள் எதையுமே இல்லை சொல்லுவாங்களே, வாயாடின்னு சொல்கிறான், சில பெண்களை வாயாடிங்கிறான். வாயாடன்னு யாராவது சொல்கிறாங்களா? ஏன்னா ஆண் பேசலாம், பெண் பேசக்கூடாது. இந்த இந்த யுஃபமிசம் இருக்குல்ல, இந்த வார்த்தை பிரயோகங்கள், அந்த வார்த்தைகள் உருவாவதற்கான சிந்தனா முறைகள், ஒரு சிந்தனையிலேருந்து தானே ஒரு வார்த்தை வருது. மென்பொருள் அப்படிங்கிறோம், ஒரு அது ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்னு சொன்னதுனால சாஃப்ட்வேர்னு ஏன் அவன் பேர் வச்சாங்கிறதுலேருந்து தானே இந்த மென்பொருள்னு வருது. அந்த மாதிரி ஒரு சிந்தனையிலேருந்து தானே ஒரு வார்த்தை பிறக்குது, ஒரு சொல் பிறக்குது. அந்த மாதிரி ஒன்று சொன்னாங்கன்னா அவங்க சொல் அவ்வளோதான். இல்லை சார், அதை திருத்துறது அல்லது அதில் அவங்க வருத்தம் கொள்வது, வருத்தம்லாம் அவன் கொண்டாமன்னு எனக்கு தெரில. கோபம் கொள்வது, அதில் வருத்தம்லாம் கொண்டாந்து இது இப்படி ஒரு ரியாலிட்டி இருக்குது அப்படின்னு அவங்க அக்னாலேஜ் பண்ணாங்க. திஸ் இஸ் த ரியாலிட்டி அப்படின்னு அக்னாலேஜ் பண்ணாங்க. இதெல்லாம் என்னுடைய குறுகிய அனுபவத்தில் அவர்களுடைய மனசை குறித்த என்னுடைய ஜட்ஜ்மெண்ட். ஸோ தொடர்ந்து படிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களும் வச்சுருந்தாங்களா ஆஃப்டர் 2000s? அதுக்கப்புறமும் நிறைய படிச்சிருப்பாங்க. அவங்கள்ட்ட நிறைய லைப்ரரி புக்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்குறேன். பட் என்ன, அவங்களுக்கும் 24 மணி நேரம் தானே. கண்டிப்பாக வச்சு பாருங்கள், அவங்களுக்கும் 24 மணி நேரம் தானே. அதில் தேர்தல் வரும், பஞ்சாயத்து தேர்தல் வரும், எம்எல்ஏ எலெக்ஷன் வரும், எம்பி எலெக்ஷன் வரும், கட்சிக்காரங்க வீட்டு நிகழ்ச்சிகள் வரும், கல்யாணம் வரும், எல்லாத்துக்கும் போகணும் வரணும். இல்லை அதில் உட்காந்து பார்த்தவங்களுக்கு தானே அது தெரியும். என்னென்னு காலில் விழுறது, சீனியர்ஸோ ஆண்கள் நிறைய பெரிய இவங்க கூட வந்து காலில் விழுறது, அவங்கள ரொம்ப சிரம்தாழ்ந்தி கும்பிடுறது, இது அவங்க எதிர்பார்த்தாங்க, அப்படிதான் வச்சுருந்தாங்கன்ற ஒன்று சொல்கிறாங்க. இல்லை அவங்கள இதெல்லாம் கண்டுக்கிறது திங்க் ஸோ. ஏன்னு கேட்டால் ஒரு நாள் கூட நான் அவங்கள ரொம்ப வளைஞ்சு குனிஞ்சோ காலில் விழுந்தோ கும்பிட்டது கிடையாது. வணக்கம் சொல்லுவேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை கொஞ்சம் அப்ஜெக்டிவாக பார்க்கணும். ஒவ்வொரு கல்ச்சர்லேயும் ஒரு வகையான க்ரீட்டிங் மெத்தடாலஜி இருக்குது இல்லையா, மெத்தட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு நான் ரொம்ப நாள் ஃபிலிப்பீன்ஸில் வாழ்ந்தவன். ஃபிலிப்பீன்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, வயசில் சிறியவங்க வயசில் பெரியவங்களை பார்த்தாங்கன்னா இப்படி கையெடுத்து இப்படி வச்சுப்பாங்க. அவங்க கையெடுத்து இப்படி தலையில் இப்படி வச்சுப்பாங்க. நாங்கள் வந்து எங்கள் பிஷப்பை போப்பை பார்க்கும்போது அவங்க மோதிரத்தை முத்தம் கொடுப்போம். கையெடுத்து மோதிரத்தை முத்தம் கொடுப்போம். இப்போ வந்து யங் பீப்புள் வந்து பார்த்தா ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஆணோ பெண்ணை கட்டி பிடிச்சிக்கிறாங்க, பப்ளிக்கில் கூட கட்டி பிடிச்சிக்கிட்டு. இப்போ அரபு நாடுகள் எடுத்திங்கன்னா அது 3 தடவை அந்த முத்தம் தழுவி முத்தம் கொடுத்துக்கிறாங்க. ஒவ்வொரு கல்ச்சர்லேயும் ஒன்று இருக்குது. நம்ம கல்ச்சரில் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிறது நம்ம கல்ச்சரில் இருக்குது. இப்போ நாங்கள் பீயிங் எ கிறிஸ்டியன், எங்கள் அம்மாவை பார்க்க போனேன்னா போனோடனே முழங்காலில் இருந்து சிலுவை வாங்கிறதுன்னு பேர். அவங்க என் நெத்தியில் சிலுவை வரைவாங்க. திரும்பி வரும்போதும் முழங்கால் சிலுவை. கிறிஸ்மஸ்னா ஏதோ ஒரு அக்கேஷன்னா நாங்கள் முழங்காலில் இருந்து சிலுவை வாங்குறது எங்களுடைய ட்ரெடிஷன். இஸ்லாத்தில் அப்படி இருக்கும். இப்போ கோவில்களில் கால் விழுந்து நமஸ்கரிக்கிறதுங்கிறது நம்மளுடைய சரண்டர்னுடைய ஒரு அதனுடைய எக்ஸ்டென்ஷனாக அவங்க பண்ணியிருக்கலாமே தவிர, இவங்க வந்து நீ காலில் விழுந்த, நீ காலில் விழு அப்படிலாம் அவங்க சொன்னது கிடையாது. நிச்சயமாக அதெல்லாம் இட் இஸ் வெரி அன்ஃபேர் டு டெல் தட் வே, டு சீ தட் வே. ஏன்னா இது வரைக்கும் விழாத நீங்கள் கூடவே இருந்திருக்கிறீங்கும் போது. ஆமாம், நான் இந்த ஃபோட்டோ அவங்க ஃபோட்டோ இருக்கும் பாருங்கள். நான் வந்து அவங்க வந்து ஒரு ஃபுல் யூனிஃபார்மில் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன், நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். 94ஓ 93ஓ அவங்க சீஃப் மினிஸ்டர். இது எனக்கு வந்து அலெக்சாண்டர், டிஜிபி அலெக்சாண்டர் எனக்கு சொன்னது.
அப்போ சொன்னார், நியூ இயருக்கு எல்லோரும் பார்க்க போனாங்களாம், டாப் போலீஸ் அஃபிஷியல்ஸ் எல்லாம். எல்லோரும் ஷூவை கழட்டிட்டு, யூனிஃபார்மில் ஷூவை வெளியில் கழட்டிட்டு இவங்கள உள்ள ரூமில் போய் எல்லோரும் குரூப்பாக போய் பார்த்து க்ரீட் பண்ண போனாங்களாம். இவங்க பார்த்துட்டு, வேர் ஆர் யுவர் ஷூஸ், இட்ஸ் பார்ட் ஆஃப் த யூனிஃபார்ம், ஏன் எல்லாம் போய் ஷூ போட்டுட்டு வாங்க அப்படின்னாங்களாம் வீட்டுக்குள்ளே. அவங்க சொன்னது ஒரு அலெக்சாண்டர் சொன்னார், எல்லாம் ஷூவை கழட்டிட்டு போயிருக்காங்க மரியாதைன்னு சொல்லிட்டு. நல்லா ஃபுல் யூனிஃபார்மில் ஷூ இல்லாமல் இருந்தால் அவங்க சொன்னாங்களாம், ஷூங்கிறது யூனிஃபார்மினோட ஒரு பகுதி, ஹேவ் யுவர் ஷூஸ் அண்ட் கம் அப்படின்னாங்களாம். அந்த மாதிரி ஆளும் அவங்க. ஸோ இதெல்லாம் பெருசாக அவங்கெல்லாம் எதிர்பார்த்ததோ? இது ஒரு பொருட்டா உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. அவங்க கண் அசைவில் எங்களோட வாழ்க்கை மாறின காலம் அது இல்லையா? அவங்களுடைய கடைக்கண் பார்வையில் எங்கள் வாழ்க்கையே மாறும். அப்பெல்லாம் இதில் காலில் விழுதுறது என்ன, அது என்ன. ஃப்ரீ டைம் யூஸ்ஃபுல்லா செலவிட நினைக்கிறீங்களா? குக்கு எஃப்எம் ஆடியோ புக் ஆப்ல 60% ஆஃபர்ல 1000+ புக்ஸ வெறும் 39 ரூபீஸ்க்கு கேளுங்க. குக்கு எஃப்எம்.